இப்போ இதான் நம்ம விளையாட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருந்து எப்போ அடிக்க வரணும் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காலையே வந்து அடிச்சுட்டு விட்டுறோம். ஏன் காலை முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தால் மத்தியானம் அப்படி தோணும் போது அடிச்சுட்டு போவோம். இப்போ அப்படி கிடையாது, காலை வந்து அடிப்பேன். ஏன் காலை அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட டார்கெட் வந்து மொத்தமே 3 பூச்சிகள்லாம் ஒன்று தான் பறந்துட்டு இருக்குல்ல, இது ஒன்று இதான் மெயின் ஆள். அது என்ன பண்ணினா வந்து வெள்ளரிக்காய்க்குள்ளே முட்டை போட்டு தானே தெரியல புழு வரைக்கும் வச்சுட்டு போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து சூட்டபிள் ஆகாது மார்க்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுதுன்னா பெரியவளை விரும்பி வாங்க மாட்டாங்க, ஏன்னா ஃபுல்லாக புழுவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பூச்சிகள் 500 பூச்சி விட காணல எடுக்கிற புழு வந்து இந்த 3 புழு தான் வந்து என்ன பண்ணுதுன்னா வெள்ளரிக்காய் ஃபுல் அண்ட் ஃபுல் சேதப்படுத்தி விடுது. இப்போ நான் வந்து காலையில் வந்து இப்போ மத்தியானம் அடிச்சு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேறு நிறைய பூச்சிகள், ஏன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ மகர்ந்த சிக்கல் தான் பேச வரல, சம்மந்தம் இல்லாமல் பூச்சிகளும் செத்து போகுது. அதை இப்போ அந்த பூச்சியோட உயிரிழப்பை கட்டுப்படுத்த வேண்டியது என்ன பண்ணுறேன்னா காலையில் வந்து மருந்து அடிக்கிறேன். ஏன்னா அந்த பூச்சிகளையும் மருந்து அடிச்சு இந்த இப்போ காமிச்ச உயிரினங்களையும் போட்டு தரதுக்கு எனக்கு மைண்ட் வரல. இருந்தாலும் இதை கொண்டா வெள்ளரிக்காய் உற்பத்தி பண்ண முடியும், நான் அதை போட்டு தள்ளிட்டு இருக்கேன்.